அனைவருக்கும் வணக்கம். நான் குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குனர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸில் அதுலேயும் பர்டிகுலராக பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு 100 வினாக்கள் பொதுவாக கேட்கப்படுகின்றன. அந்த 100 வினாக்களில் எந்தெந்த வினா எவ்வளோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ பொதுவாக வினாக்கள் கேட்குறாங்க, ஆவரேஜாக எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இங்கே டிஸ்பிளே தெரியக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியோடைய குரூப் 4க்கான சிலபஸ் நம்மளுடைய டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து இருக்குது. இது இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள். இதில் மொத்தம் 10 யூனிட் இருக்கு இல்லையா? மொத்தம் இந்த 10 யூனிட்டுக்கும் 100 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ எல்லாருமே ஆவரேஜாக 10 கொஷின்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சில யூனிட்ஸுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருப்பாங்க, சில யூனிட்ஸுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணணும்னா எந்தெந்த யூனிட்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், தேர்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்தா மட்டும்தான் நம்மளால் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் பீரியடில் அதிகமான வினாக்களுக்கு விடையளித்து அதிக மதிப்பெண்களை நம்மளால் பெற முடியும். அந்த வகையில் எந்தெந்த யூனிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பர்டிகுலராக எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக அந்த விஷயத்தில் பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். அதில் முக்கியமாக பாருங்கப்பா, இப்போ இந்த டிஎன்பிசியில் மொத்தம் 10 யூனிட் இருக்கு இல்லையா? அதில் 1லேருந்து 7 யூனிட் நம்ம தனியாகவும் பார்க்கலாம், இப்போ ஜென்ரலாக ஓவராலாக பார்த்துக்கலாம். இதில் மொத்தம் ஒரு 100 வினா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1லேருந்து நீங்கள் 8 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கேள்வி கேட்பாங்க. இப்போ 7 × 8 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 வினா கிட்டத்தட்ட இதில் வரும். மிச்சம் இருக்கிற 44 வினா இந்த 3 யூனிட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அப்போ அதிகமாக நம்ம வெயிட்டேஜ் எந்த இது கொடுக்க இருக்குது? கீழே இருக்கக்கூடிய 8, 9, 10 இந்த 3 யூனிட்டுக்கு தான் நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த யூனிட் நம்பர் 10 உங்களுக்கு ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி அல்லது பொது அறிவு கூர்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் மட்டுமே நமக்கு 25 வினாக்கள் வந்துடும். அதை தடுத்து யூனிட் 9 சொல்லுவாங்க. இதில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு நிர்வாகத்தை பற்றி எல்லா தகவலும் கேட்பாங்க. இது நம்முடைய பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கிறது, அதை படித்தாலே நமக்கு போதுமானது. அதுலேருந்து 10லேருந்து 12 வினாக்கள் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8 இது தமிழ் மொழி மற்றும் தமிழ்நாட்டுடைய வரலாறு, இதெல்லாமே இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கும். அதில் தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலேருந்து தற்காலம் வரைக்கும் தமிழ் மொழி அதோடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு, அது தொடர்பான இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம், அதுக்கப்புறம் வரக்கூடிய பிற்கால மாடர்ன் இலக்கியம் எல்லாமே அதுக்குள்ளே வரக்கூடிய டாப்பிக்கில் இதுலேருந்து கேட்குறாங்க. இதில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் உள்ளடக்கும். அதுலேயும் குறைப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், வெள்ளூர் சிப்பாய் கழகம், பாளையக்காரருடைய கழகம், அதுக்கப்புறம் பெண்கள் பங்கு பெற்றது, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கூடிய சுதந்திர போராட்டத்துடைய முக்கியமானது எல்லாமே இந்த யூனிட் 8ல் கவர் ஆகுது. சரிங்களா? அப்போது இதில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 44 வினாக்கள் நமக்கு கிட்டத்தட்ட 40லேருந்து 44 வினாக்கள் இந்த டாப்பிக்லேருந்து வந்துடும். கிட்டத்தட்ட 40% மேலே இதில் வந்துடும். மிச்சம் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 யூனிட்டுக்குள்ளே வரும். சரிங்களா? அதுலேயும் நம்ம போய் பார்க்கலப்போ யூனிட் இருக்கு இல்லையா? யூனிட் 1 உங்களுக்கு தெரியும், இது பொதுவாக பொது அறிவியல் அப்படிங்கக்கூடிய டாபிக். இதில் எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜின்னு சொல்லக்கூடிய இயற்பியல், வேதியியல், உயிரியலுக்குள்ள தாவரவியல், விலங்கியல் எல்லாமே இருக்கும். இதுலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 10 கேள்வி வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து உனக்கு கேட்பாங்க. சரிங்களா? இது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். 6லேருந்து அப் டு 10th வரைக்கும். சில டாப்பிக்லாம் 1 or 2 கொஷின்ஸ் 11th and 12th கூட கேட்குறாங்க. அதனால் ஸ்கூல் புக்கை நம்ம சயின்ஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், யூனிட் 2வது பாருங்கள். அதில் கரண்ட் ஈவெண்ட்ஸ். இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்னாலும் கூட நம்ம பேப்பர் படிக்கிறப்போ, அன்றாட நம்ம செய்தித்தாள் படிக்கிறப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் கரண்ட்டாக என்னென்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ இதில் நேஷ்னல் சிம்பிள், இது தொடர்பான ஏதாவது இப்போ ஒரு கேஸோ அல்லது ஏதாவது புதிய தகவல் வந்திருக்குன்னா பார்க்கணும். அதில் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸு பார்த்தோன்னா இந்த எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், முக்கியமான பார்த்தோன்னா நம்முடைய நபர்கள் பார்த்தோன்னா அவங்க பற்றி தகவல் ஏதாவது வந்திருக்கா, என்ன மாதிரி, அப்புறம் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் ஏதாவது புதிய புத்தகங்கள், ஏதாவது பிரபலமான புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்களா, அதோடைய ஆசிரியர்கள் பற்றி நம்ம தகவல்கள் இந்த இதில் இடம்பெற்றிருக்கும். அது மாதிரி பார்த்தோன்னா வெல்ஃபேர் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட், தமிழ்நாட்டுடைய இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்டு இந்தியா. இதில் இருக்கக்கூடிய இப்போ நியூ எலெக்ஷன்லாம் வருது. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இப்போ நியூவாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. ஸ்டேட் பார்ட்டிலேருந்து ஏதாவது நேஷனல் பார்ட்டியாக போயிருக்கா, இல்லை நேஷனல் பார்ட்டிலேருந்து ஸ்டேட் பார்ட்டிக்கு ஏதாவது வந்திருக்காங்கன்னா அதனை பற்றின சில விஷயங்கள், அப்புறம் இன்னும் கரண்ட்டாக வேறு ஏதாவது தகவல் அதில் இடம்பெற்றுருக்கும். அது மாதிரி லேட்டஸ்ட்டு பார்த்தோன்னா இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், அது மாதிரி உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸில், அப்புறம் கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் வரக்கூடிய எல்லாமே இந்த யூனிட்லேருந்து கவரும். இதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸாவது இதுலேருந்து உங்களுக்கு இருக்கும்.
சரியா? நான் முன்ன ஆவரேஜாக போட்டது வந்து 56 ஆவரேஜாக போட்டேன். இதுலேயும் சில டாப்பிக்கில் முன்ன பின்ன சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்கணும். இதை நம்ம ஓவர் நைட்டில் கற்றுக்க முடியாது. இதை நீங்கள் செய்தித்தாள் அல்லது நம்மளுடைய அகாடமியோட யூடியூப் சேனல் போன்ற விஷயங்கள் மூலியமாக பார்த்து தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் வந்து இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஜியோகிரஃபி. சரியா? இதுவும் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவும் அண்டு வேர்ல்டு ஜியோகிரஃபி நம்ம படிச்சுருந்தோம். சிலபஸ் நமக்கு தெளிவாக கூட இந்தியன் ஜியோகிரஃபின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்தியா தொடர்பான விஷயங்கள் அப்புறம் தமிழ்நாடு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. சரியா? இதில் வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பண்டைய கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு சொல்லக்கூடிய 2 பகுதியும் இந்த டாப்பிக்கில் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? பண்டைய காலம் அப்படின்னா நம்முடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து நம்ம மராத்தியர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் நம்ம படிக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் ஆரியர்கள் வருகை, புத்த மதம், சமண மதம், அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு, குப்த பேரரசு, அதுக்கப்புறம் இவருடைய பற்றி படிக்கணும், கனிஷ்கரை பற்றி, அதுக்கப்புறம் இவரை பற்றி படிக்கணும், ஹர்ஷவர்தனர், அதுக்கப்புறம் இடைக்கால இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த சாளுக்கியர்கள் இவங்கெல்லாம் வந்து படிக்கணும். அதாவது ராஜபுத்திரர்கள், அதுக்கப்புறம் சாளுக்கியர், ராஷ்டிரகூடர்கள், இதெல்லாம் நம்ம படிக்கணும். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெல்லி சுல்தானியர்கள், முகலாயர்கள், இதுக்கப்புறம் முகலாயர்களுக்கு முன்னாடி விஜயநகர் பாமனி கிங்டம், மராத்தியர்கள், அது மாதிரி எல்லா டாப்பிக்குமே இந்த டாப்பிக்கிலும் உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோன்னா இன்னொன்று கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் கஸ்டம்ஸ், இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் தான் கவர் ஆகுது. சரியா? இந்தியா வந்து பார்த்தோன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒற்றுமையாக எப்படி இருக்கிறோம், அந்த ஒற்றுமைக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான என்னென்ன தகவல்லாம் இருக்கும்போது நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்தியா செக்குலர் ஸ்டேட், இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறதுக்கான என்னென்ன நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததுப்பா இந்தியன் பாலிட்டி அப்படி சொல்கிற இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் நம்முடைய பிரியாம்பிள்லேருந்து அப்டு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், என்னென்ன ஆர்டிகல் சேர்த்துருக்காங்க, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் சேர்த்துருக்காங்க, எல்லா தகவல்களுமே இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் இந்தியன் பாலிட்டிலேருந்து. இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 8 to 10 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட இதில் இடம்பெறும். அடுத்தது இந்தியன் எக்கனாமி, அது மாதிரி இந்தியாவுடைய பொருளாதாரம். சரியா? நம்முடைய இந்தியாவுடைய நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி எப்படி இருந்துச்சு, நம்முடைய பிஃபோர் கலோனியல் எரான்னு சொல்லக்கூடிய சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி வச்சு, சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் வச்சு, அதில் ஒவ்வொரு துறைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். எல்லாமே பெரும்பாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற இந்த குரூப் 4 லெவலுக்கு ஸ்கூல் புக்கு இருக்கிற கண்டென்ட் நமக்கு போதும். அதுபோல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதுவும் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தை வரலாறுல இது ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய அனதர் ஒரு டாபிக். இதுலேருந்து மினிமம் சம்டைம் வந்து 10லேருந்து 15 வினாக்கள் கூட இந்த டாப்பிக் கேட்குறாங்க. அதிகமான வினாக்கள் இந்த இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய வகுப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, அது இதில் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு பற்றி இதுலேருந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே அந்த ஹெட்டிங், அதுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அப்புறம் ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ்லேருந்து டில் கான்டெம்பரரி டைம் சொல்லக்கூடிய தற்காலம் வரைக்கக்கூடிய தமிழ் மொழியை பற்றி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பர்டிகுலராக திருக்குறள் பற்றி இதில் கொடுத்துருக்காங்கம்மா. அதோட முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் செக்யூலர் லிட்டர், இது ஒரு சமய சார்பற்ற இலக்கியம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ரெலவன்ஸ் டு பார்த்தோன்னா எவ்ரிடே லைஃப், தற்கால வாழ்க்கைக்கு இது எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. அப்புறம் இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் பார்த்தோன்னா ஹியூமானிட்டி, மனித குலத்திற்கு திருக்குறள் எவ்வளவு, அதோடைய விளைவுகள் என்ன, இந்த மாதிரி நமக்கு திருக்குறள் தொடர்பான விஷயங்கள் இந்த யூனிட் 8ல் கொடுத்துருக்காங்க. இதில் தான் அதிகமான வினாக்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வினாக்கள் கிட்டத்தட்ட நமக்கு கேட்குறாங்க. அடுத்தது யூனிட் 9 பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாட்டில் கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனி ஆசியன் பார்த்தோன்னா இப்போது கார்னர் ஸ்டோன் ஆஃப் த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி என்ன, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு பற்றி கேட்டிருக்காங்க. ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட் இஸ் த இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத். இது தேர்ட் யூனிட்டில் பார்த்தது இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஜியோகிரஃபி. இந்த யூனிட் 9ல் கொடுத்துருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாட்டுடைய ஜியோகிரஃபியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதுலேருந்து மட்டுமே 25 வினாக்கள் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ரீசனிங் ஆப்டிடியூட் பார்ட் எல்லாமே இதுலேருந்து வந்துடும். பட் ரீசனிங் பார்ட்லாம் அவுட் ஆஃப் ஸ்கூல் புக்கில் சில டாபிக் கேட்பாங்க. அது இப்போ நம்முடைய குழஞ்சப்பா அகாடமியில் வகுப்புகளில் இதுக்கு தொடர்பான ஆசிரியர்கள் அதுக்கான வகுப்புகள் எடுக்கிறது, அவங்களுக்கு மெட்டீரியல், அப்புறம் அதுக்குரிய டெஸ்ட், இதெல்லாமே உங்களுக்கு அழகாக அதில் இந்த விஷயங்களை கொடுக்குறோம். நமக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை இப்போ 100 வினா கேட்குறாங்க அப்படின்னா 100 வினாவுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தோன்னா 85 வினாவுக்கு மேலே நீங்கள் அடிக்கணும்.
ஏன்னா இன்றைக்கி காம்படிஷன் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. என்னென்ன இருக்குது இப்போ நான் கொடுத்தக்கூடிய அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு 1லேருந்து 7 வரைக்கும் யூனிட்டில் எவ்வளோ கேட்குறாங்க, அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10ல் எவ்வளோ கேட்குறாங்க, நமக்கு இந்த 85 கொஷின் அடிக்கணும்னா எந்தெந்த டாபிக் எந்தெந்த யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து ஒரு சிங்கிள் சப்ஜெக்டாக இப்போது நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு தனி சப்ஜெக்டாக பார்த்தோன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, தமிழில் வரலாறு, இந்த வரலாறுங்கிற பாடம் பார்த்தீங்கன்னா நமக்கு 4th யூனிட்டு, அப்புறம் 7th யூனிட்டு, அப்புறம் 8th யூனிட். இந்த 3 யூனிட்லையுமே இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் இடம்பெறுது. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 8 to ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து ஒரு 10 to 12 கொஷின் கிட்டத்தட்ட கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே பார்த்தோம் ஒரு 20 கொஷின் கிட்டத்தட்ட கேட்குறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் இதுலேருந்து மட்டுமே ஒரு 30 கேள்வி, 1/3 ஆஃப் கொஷின். இப்போ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ஒரு சிங்கிள் யூனிட்டா அப்படின்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட்லேருந்து மட்டும் 25 கேள்வி கேட்குறாங்கன்னு. ஆனால் அதை தாண்டி ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்டுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான். சரியா? ஏன்னா 3 யூனிட்டில் கவர் ஆகுது உங்களுக்கு. இந்த ஏன்ஷியன் அண்ட் மெடிவல் இந்தியா அந்த டாப்பிக்லையும், அப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் மூமெண்ட்ஸ் கூடிய சுதந்திர போட்ட வரலாறு யூனிட் 9லையும், அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்த யூனிட்டில் உங்களுக்கு கவர் ஆகிடும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து ஒரு 40 வினாக்கள் வரைக்கும் இந்த 3 யூனிட்லேயே கவர் ஆகும். அப்போது நமக்கு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறீங்க, நமக்கு ஒரு 85 கொஸ்டின் தான் மினிமம் அடிக்கணும் அப்படின்னா எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த யுக்தி முறை தெரிஞ்சு படிக்கிறவங்களால தான் அந்த எக்ஸாம் நம்மளால் குயிக்காக கிராக் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்டை அது தொடர்பான ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு விளக்குவாங்க. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.